بسم الله الرحمن الرحيم. الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعد، أما بعد. فيا أيها الحاضرون، اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وَلَنُذِيقَنَّهُم مِّنَ الْعَذَابِ الْأَدْنَىٰ دُونَ الْعَذَابِ الْأَكْبَرِ لَعَلَّهُمْ يَرْجِعُونَ. صدق الله مولانا العظيم. عن أبي سعيد الخدري رضي الله عنه قال: سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول: من رأى منكم منكرا فليغير بيده، فإن لم يستطع فبلسانه، فإن لم يستطع فبقلبه، وذلك أضعف الإيمان، أو كما قال عليه الصلاة والسلام. رواه مسلم. முழு உலகத்தையும் படைத்து பராமரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அனைத்து புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அவனின் மூலம் அகிலத்திற்கே ஓர் அருட்கொடையாக அனுப்பப்பட்டு தனது வாழ்க்கையில் தனக்கு ஏற்பட இருந்த எண்ணற்ற இன்பங்களை எல்லாம் தமது உம்மத்தினர்களுக்காக வேண்டி அர்ப்பணித்து வாழ்ந்த ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹக் சுப்ஹானஹு வ தஆலாவின் மூலம் அகிலத்திற்கே ஓர் அருட்கொடையாக அனுப்பப்பட்ட இறுதியான நபி அவர்கள் என்பதாக உறுதியாக கூறிக்கொண்டதன் பின்னால் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வாழ்க்கை வழிமுறைகளை அன்றிலிருந்து கயாமத்துடைய நாள் வரைக்கும் பின்பற்றி வாழக்கூடிய அத்துணை நல்லவர்களின் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. அதிகமான இடத்துல மழையுடைய காலம், கிளைமேட்டும் எல்லா இடத்திலையும் மாதிரி நல்ல கூலான ஒரு கிளைமேட். எவ்வளவு வேலை வெட்டிகள் இருக்குது, அப்படியெல்லாம் இருந்தும் அல்லாஹுடைய கட்டளை பெருசு என்பதாக நினைச்சு அவனது இல்லத்திலே இஅ்திகாஃபுடைய நியத்தை வைத்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்லவன் அல்லாஹ் எமது வாழ்க்கையில் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கின்றானோ அவற்றையெல்லாம் எடுத்தும் எவற்றையெல்லாம் விட்டு தவிர்த்து கொள்ளும்படியாக தடுத்திருக்கின்றானோ அவற்றையெல்லாம் விட்டு தவிர்த்து கொள்ளும்படியாகவும் முதலில் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். இத்தகுல்லாஹ் ஹைசுமா கூண்டு. ஆரம்பமாக நாங்கள் ஒரு உயர்தரமான ஒரு நோக்கத்திற்காக வந்திருக்கிறோம். எல்லாருடைய நோக்கமும் உயர்தரமான சோனபதியாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைய வேண்டும் என்பதுதான் நோக்கம். அந்த சுவர்க்கங்களுக்கெல்லாம் தலை சிறந்த சோனபதியாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. நாடு பூராகவும் வந்த அனர்த்தத்தினால் யார் யாரெல்லாம் குடும்பங்கள் தன்னுடைய சொத்து செல்வங்கள் எல்லாம் இழந்து நிம்மதியற்றவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவர்களுடைய உள்ளத்திற்கும் அல்லாஹ் அவனது ரஹ்மத்தை கொண்டு நிம்மதி அளிப்பானாக. நம் அனைவர்களுடைய இறுதி நேரத்தையும் சிறந்ததாக ஆக்கி வைப்பானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுமார் ஒரு 8-10 வருடங்களுக்கு முன்னால இந்தோனேஷியால எங்கட நாட்டில் வந்ததை போல ஒரு 85 மடங்கு கூடுதலான ஒரு வெள்ளப்பெருக்கு, பூமி அதிர்ச்சி, அதே போல எரிமலைகள் எல்லாம் அதனுடைய செயலை அல்லாஹுடைய உத்தரவின்படி
அது அந்த நெருப்பு கங்குகளை வெளியிட்டுக் கொண்டிருந்தது. இந்த நேரத்தில் மீட்பு பணிக்காக வேண்டி சென்றிருந்தவர்கள் எல்லா இடத்திலையும் அவங்க மீட்பு பணியை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஒருவர் ஒரு இடத்துல இருந்த மண்ணெல்லாம் அங்கிட்டாக்கிட்டு அந்த மீட்பு பணியில ஈடுபட கொள்ள இவன் கண்ணுக்கு ஒரு பெட்ஷீட் ஒன்று விளங்குது. நாங்க போத்தி கொண்டு படுக்கிற பெட்ஷீட் ஒன்று விளங்குது. இவர் என்ன செஞ்சாரு, அந்த மண்ணையெல்லாம் கொஞ்சம் அங்கிட்டாக்கி வச்சுட்டு அந்த பெட்ஷீட்டை கொஞ்சம் அப்படி தூக்கினாரு. உள்ளுக்க 2 கை விளங்குது, ஒரு தாயினுடைய கை. இன்னும் ஒரு நண்பருடைய உதவியோட அந்த தாயின் உடைய கைய தூக்கி அந்த பொடிய கொஞ்சம் அப்படி தூக்கி பார்க்கல அந்த தாயோட உடம்பு கீழே இன்னும் ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தை ஹயாத்தோடு இருக்குது. 3 நாளுக்கு பின்னால இந்த பெண்மணி தன்னுடைய கையில ஒரு மொபைல் போனை வச்சிருக்கிறா. 3 நாளாகியும் அந்த மொபைல் போன் ஆஃப் ஆகல. அப்படியே ஒரு நிலைமையில இருந்தும் அந்த பெண்மணி அந்த மொபைல்ல ஒரு மெசேஜ் டைப் பண்ணிருக்கிறான். என்னுடைய அருமை மகனே, ஒருவேளை இந்த அனர்த்தத்துல உன்னுடைய தாயாகிய நான் மரணித்து விட்டால் மகனே நீ விளைங்கோவாப்பா, நான் உன்னையோட இறக்கம், உன்னோட அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிறேன். இப்படிக்கு உன்னுடைய தாய் என்ற அந்த மெசேஜ்ல டைப் பண்ணி தாய் அப்படியே வச்சிருக்கிறா. மீட்பு பணியினர் அந்த தாயை வெளியேறிக் கொள்ள தாய் ஹயாத்தோடு இல்ல, அந்த புள்ள ஹயாத்தோடு இருக்குது. இந்த மெசேஜ பார்த்து ஓவென்று வாய்விட்டு அழுகுறாங்க. தன்னுடைய உயிரை பணியம் வைத்து தன்னுடைய பிள்ளையை பாதுகாத்த அந்த தாய் இதெல்லாம் விட அல்லாஹ் எங்களோட எவ்வளவு இறக்கம் என்றா, ஒரு யுத்த காலத்துல எல்லா கைதிகளும் பிடிபட்டிருக்கிறாங்க. இஸ்லாமியர்களுக்கு அந்த யுத்தத்தில் வெற்றியின் வாகை சூடப்பட்டிருக்குது. கனிமத் பொருட்கள் எல்லாம் பிரித்தெடுக்கப்படுவது. ஒரு பெண்மணி ஓடோடி வாரா, யார சொல்லலாம், என்ற கணவர் மரணிச்சு பல நாட்கள் ஆகிட்டு, என்ற கையில ஒரு கை பிள்ளை உள்ள ஒரு குழந்தை ஒன்று எரிஞ்சு யார சொல்லலாம், அந்த குழந்தை காணாம விட்டு இதை எப்படி சரி தேடி தாரத்துக்கு ஏற்பாடு செய்யுங்கன்னு சொல்ல ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த எல்லா சஹாபாக்கள்டையும் சொல்லி 2 மணி நேரத்தில் அந்த காணாமலாக்கப்பட்ட குழந்தை கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டு வரப்படுவது. அந்த தாய் அந்த குழந்தை எடுத்த உடனே முத்தமிட்டார். முத்தமிட்டு தன்னுடைய நெஞ்சோடு அரவணைச்சு மீண்டும் அந்த பிள்ளைக்கு வாயிலே முத்தமிட்டு அந்த பாலூட்டக்கூடிய நிலையில அந்த தாய் இருந்தார். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்டாங்க, அத்தரவுன ஹாதிஹில் மர்அத தாரிஹதன் வலதஹா ஃபின்னார், இந்த உம்மா இந்த பிள்ளைய இந்த குழந்தைய நெருப்புல போடுவாவா அப்படியே நீங்க நினைக்கிறீங்களா, அல்லது நெருப்புல போடுறதுக்கு விரும்புவாவா என்று கேட்க எல்லா சஹாபாக்களும் சொன்னாங்க, நிச்சயமாக அந்த தாய் அப்படி ஒரு நிலைமையை விருப்பப்பட மாட்டா என்று சொல்ல ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹு அர்ஹமு பிஇபாதிஹி மின் ஹாதிஹி பிவலதிஹா அவ் கமா قال عليه الصلاه والسلام رواه البخاري. இந்த உம்மா இந்த குழந்தையோடு எவ்வளவு இரக்கமோ இதை விட பல கோடான கோடான கோடி மடங்கு அல்லாஹ் அடியார்களோட இரக்கம் வச்சிருக்கிறான் என்பதை விளங்க வச்சான்.
இப்ப நாங்க எல்லாத்திலையும் எங்கட புத்தியை வச்சு சிந்திக்கிற நாங்க இந்த இடத்திலையும் எங்கட புத்தி வேலை செய்யலாம். நல்லா விளங்கிக் கொள்ளணும். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்த நெருப்பிலிருந்து பாதுகாத்த அல்லாஹ், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்த சிறு பிராயத்திலேயே அல்லாஹுடைய உத்தரவு, அந்த தாய்க்கு தண்ணீர் அந்த குழந்தைய ஒரு பெட்டில போட்டு வீசும்படி அந்த தண்ணீரிலிருந்து பாதுகாத்த அல்லாஹ். ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்த மீனுடைய வயிற்றுல 40 நாட்களுக்கும் அதிகமான நாளைக்கு பொருள் இருந்தும் பாதுகாத்த அல்லாஹ். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்த 16 வயசு ஜுலைஹா என்ற பெண்ணுக்கிட்ட இருந்த பாதுகாத்த அல்லாஹ். இதெல்லாம் ஹதீஸ்ல வரக்கூடிய விடயம். சமகால நிகழ்வு எங்களை புத்திக்கு பத்திரத்துக்கு சொல்லலாம். ஒரு 6-7 வருடங்களுக்கு முன்னால அல்லது ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னால கொரோனா என்ற பேர்ல, லாக்டவுன் என்ற பேர்ல எல்லா இடவோடும் மூடப்பட்டிருந்துச்சு. யாருமே ஜொப்புக்கு போவேலாம், யாரும் தொழில் செய்யலாம், எல்லா இடவோடும் மூடப்பட்டிருந்துச்சு. வல்லாஹி பண்ணி சொல்லேலும் எனக்கு என்ன அப்படி நடந்துச்சு, அதே போல அதிகமானவங்க சொல்றத நானும் காதால கேட்டேன். யாரும் ஜொப்புக்கு போகல, தொழில் செய்யல, பஜாருக்கு போவேலாம், ஊடெல்லாம் மூடி. மாஷா அல்லாஹ், அடுத்த நாள் உள்ள தின்னாத சாப்பாடு எல்லாம் அந்த லாக்டவுன்ல தின்னப்பட்டுச்சு. ஏனே நாட்கள், தொழில் செய்யற நாட்கள் எல்லாம் கையில இருக்கிற பணத்தை விட அதிகமான பணம் இருந்துச்சு கையில. இதெல்லாம் யார் செஞ்சா? அந்த ரப்பு அல்லாஹுடைய ஏற்பாட்டுல தான் எல்லாம் நடந்துச்சு. எங்கட ஈமான் சில நேரம் பதறலாம், அல்லாஹ் இவ்வளவு இறக்கம் என்றா ஏன் இப்படி அனர்த்தங்கள் எல்லாம் வருது? சிலவங்களுடைய பேச்சு அவுது பில்லா, இயற்கை அனர்த்தம் அப்படி ஒன்று இல்லை இஸ்லாத்துல. இயற்கையில் ஒன்றும் நடக்காது. எல்லாத்துக்கும் படைத்த ரப்போசன் இருக்கிறான். குர்ஆன் பேசுது, சூரா தௌபா, குல் லன் யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா ஹுவ மௌலானா. எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் ஏற்றில அது எழுதப்பட்டிருக்கிற விடயம், பதிவு செய்யப்பட்டிருக்கிற விடயமே தவிர வேற ஒன்றும் நடக்காது. இன்னும் ஒரு வசனம் பேசுது, وَمَا تَسْقُطُ مِنْ وَرَقَةٍ إِلَّا يَعْلَمُهَا. ஒரு மரத்தில் இருந்து ஒரு காஞ்ச இலை வந்து கீழே விழ வேண்டாலும் அல்லாஹுடைய உத்தரவோடு தான் அது விழுகுது. தானாக விழுகல்ல, அல்லாஹுடைய ஏற்பாட்டில் விழுகுது. இப்படி எல்லாம் இருந்தா எங்கட புத்தி சில நேரம் நாங்க யோசிக்கலாம், ஒரு நாளும் வெள்ளம் வரவே 7 ஆண்டு சென்ன ஊரு, இந்த முறை வெள்ளம் வந்திருக்கிற இடங்கள் 100% இடங்கள் மலை பிரதேசங்கள். ஏன் எங்கட கற்பனையில் எங்கட மூளைக்கு படும் உயரமான இடத்துல தண்ணி வராது. நாங்க நினைக்கிறத போல ஒன்று நடந்த துன்யால அல்லாஹ் ஒருத்தன் தேவையில்ல, அல்லாஹ் இருக்கிறான், அவன்தான் சகலத்தையும் செய்து கொண்டிருக்கிறான். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 2 திருமணம் செஞ்சிருந்தாங்க. அதுல 1வது வயசு வல்ஹா அல்லது வக்லா, அந்த பொம்பளையில பேர் தான் 2மே, வல்ஹா அல்லது வக்லா. இவங்களுக்கு பிறந்தவர் கன்ஆன். அடுத்த மனைவி ரஹ்மா, அவங்களுக்கு பிறந்த மான் சாம், வஹாம், வயாபிஸ், எல்லாம் 4 பேர். இதுல ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தோட நிஅமா என்ற பெண்ணும் சாம்
வஹாம் வயாபிஸ் இந்த 3 பேரும் கப்பலே இருந்தாங்க. வஹ்லா என்ற பெண்ணும் கன்ஆனும் ஏறல்ல. ஹஜரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வெள்ளம் வரப்போகுது, எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு தன்னுடைய மகன் இரக்கம் கொண்ட மகனை பார்த்து சொல்றாங்க, وَنَادَى نُوحٌ ابْنَهُ وَكَانَ فِي مَعْزِلٍ يَا بُنَيَّ ارْكَبْ مَعَنَا. என்னுடைய அருமை மகனே, பெரியோரு வெள்ளம் வரப்போது வாப்பா, நீயும் எங்களோட இந்த கப்பல்ல ஏறிக்கோ. அவர் சொன்னாரு, நீங்க என்னுடைய வாப்பா தான், நபி தான், என்னுடைய சாட்சியோடு சேர்த்து ஏனைய 3 நானாமர்களும் அந்த கப்பல்ல ஏறினத்தை நம்பி நான் ஏறமாட்டேன், எனக்கு புத்தி இருக்குது. அதோட நிப்பாட்டல அவர் சொன்னாரு, قال سآوي إلى جبل يعصمني من الماء. ஒரு உயரமான ஒரு மலையை காட்டினார். நீங்க சொல்றத போல ஒருவேளை அந்த வெள்ளம் வந்து சென்றா நான் இந்த மலையில ஏறினே பாதுகாத்துக் கொள்வேன் என்ற பேச்சுவார்த்தை முடியல. அல்லாஹ் உத்தரவிட்டான் பூமிக்கும் வானத்துக்கும். இவர் எந்த மலையை காட்டினாரோ, எவ்வளவு அவசரமான இடமா இருந்துச்சோ அந்த இடத்துல இருந்தால் ஸ்டார்ட் ஆகிச்சு தண்ணி வாரத்துக்கு வெள்ளம், தூஃபான் என்ற வெள்ளம். எனவே இங்க பொத்தி சொல்லலாம், உயரமான இடத்துல வெள்ளம் வராது இல்ல, பாவம் அதிகரிச்சா உயரம் பள்ளம் நெடுப்பம் கட்ட ஒன்றுமில்ல, அல்லாஹ் நாடின சேர்ந்து அல்லாஹ் அவனுடைய அகாப வெளியாக்குவான். நாங்க ஒரு நாளும் நினைக்க கூடாது அந்த வெள்ளத்துல அந்த அசௌகரியத்தை அடைஞ்சவங்க அல்லாஹுடைய தண்டனைக்கு உள்ளானவங்க நினைக்க கூடாது. பேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் கண்ட வாக்குல ஒரு மெசேஜ பார்த்துட்டு வாய் திரும்புற சைடுக்கு பேசக்கூடாது. உங்களுக்கு எந்த விஷயத்துல சரியான விளப்பம் சரியான அறிவில்லையோ அதை நீங்க பேச வேணாம். காரணம் என்ன? உங்களோட பார்வை, உங்களோட கேள்வி, உங்களோட செவி, உங்களோட முழு உடலும் அல்லாஹ்விடம் விசாரிக்கப்படும். விளப்பம் இல்லாம பேச வேணாம் என்பதாக குர்ஆன் சொல்லுது. அப்ப அவங்களுக்கு வந்த நிலைமை என்ன? நான் 1வது ஓதின ஆயத், وَلَنُذِيقَنَّهُم مِّنَ الْعَذَابِ الْأَدْنَىٰ دُونَ الْعَذَابِ الْأَكْبَرِ لَعَلَّهُمْ يَرْجِعُونَ. மௌத்துக்கு பின்னால அந்த நரகத்துல அவங்க பெரிய பெரிய வேதனை அடையக்கூடாது என்றதுக்கு அல்லாஹ் சின்ன ஒரு பனிஷ்மெண்ட், சின்ன ஒரு தண்டனையை கொடுத்தான். அவங்களுக்கு மட்டுமில்ல, எங்களுக்கும் சேர்த்து. ஏன் எங்களுக்கும் சேர்த்து? அதை பார்த்து நாங்க எங்கட ஊருக்கு இல்ல நாங்க தப்பினோம் என்பதாக நினைச்சிருக்கேலா. குறைஞ்சபட்சம் துஆ செய்யணும், அவங்களுக்கு முடியுமான உதவிகளை செய்யணும். வந்திருக்கிறது அதாபில்ல. சூரத்துல் புரூஜ் பேசுது, இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத். உம்முடைய ரப்பின் உடைய அஸாபு பிடி வந்து கண்டா அது மிக கடுமையானதாக இருக்கும். யாரும் தாக்கு பிடிக்கலா. இது அல்லாஹ்வுடைய அஸாப் இல்ல வந்தது. சூரத்துன் நஹ்ல் 61வது வசனம் பேசுது, وَلَوْ يُؤَاخِذُ اللَّهُ النَّاسَ بِظُلْمِهِمْ مَا تَرَكَ عَلَيْهَا مِنْ دَابَّةٍ. மனிதன் செய்யக்கூடிய அநியாயங்களுக்கு அல்லாஹ் அஸாப இறக்கிறதாக இருந்தால் இந்த பூமியில எந்த ஒரு ஊர்ந்து திரிகிற எறும்பு கூட நிச்சயமாவாது. குர்ஆன்
இன்னும் ஒரு வசனம் சூரா ஃபாத்திர் பேசுது, وَلَوْ يُؤَاخِذُ اللَّهُ النَّاسَ بِمَا كَسَبُوا مَا تَرَكَ عَلَى ظَهْرِهَا مِنْ دَابَّةٍ. பூமி என்ற அல் அர்து கல் உம்மி, பூமி என்றது ஒரு தாய். அந்த தாயில முதுகுக்கு மேலால செய்யப்படக்கூடிய அநியாயங்களுக்கு அல்லாஹ், குறிப்பாக மனிதர்கள் செய்யக்கூடிய அநியாயங்களுக்கு அல்லாஹ் தண்டனை இறக்கிறதாக இருந்தா, பூமியில எந்த ஒரு வஸ்துவும் மிச்சமாவாது. ஊர்ந்து தெரிகிற எறும்பு உட்பட அவ்வளவு அநியாயம் நடக்குது மனிதனால. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களோட கொண்ட இரக்கத்துல ஒரு துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்தினர்களுக்கு அவங்க செய்யக்கூடிய அதாபு, அவங்க செய்யக்கூடிய பாவங்களுக்கு உடனே பனிஷ்மெண்ட் கொடுக்கிறாங்க யா அல்லாஹ்னு கேட்ட துஆவை அல்லாஹ் கபூல் செஞ்சான். அதனால தப்பி இருக்கிறோம். எல்லாத்தையும் உதாரணத்துக்கு ஒரு 2-3 சொல்லலாம். என்னது, ஹதீஸ்ல வருவது, இமாம் தொழிக்கும் பொழுது இமாமுக்கு முன்னால ருக்கு அல்லது சுஜூத் செய்யறவங்க சில வேளை கியாமத்தில சில வேளை துன்யால அவர்களுடைய முகங்கள் பன்றிகளாக கழுதைகளாக மாற்றப்படும். உடனே தண்டனை கிடைக்கிறதா இருந்தா தொழுது முடிஞ்சு போகல, எத்தனை பன்றி வெளியே போகும் பள்ளியில இருந்து, எத்தனை கழுதைகள் வெளியே போகும். அல்லாஹ் பாதுகாக்கணும். சூரா ஹுஜராத் பேசுது, நீங்க ஒரு இஸ்லாமிய சகோதர ஆணோ பெண்ணையோ பற்றிய புறம் பேசாதீங்க, கோல் பேசாதீங்க. அப்படி பேசினா அயுஹிப்பு அஹதுக்கும் அன் யஅகுல லஹ்ம அஹீஹி மைதா, அந்த பேசின சகோதரன், பேசப்பட்ட சகோதரன் மௌத்தாவிட்டார் என்றா அந்த மையத்தை கொண்டு வந்து அப்படியே வச்சு, எப்படி ஒரு டெவல் பண்ண கோழிய, ஒரு இறைச்சிய, ஒரு மீனை நாங்க வெட்டி வெட்டி ஆசையா திம்போமோ. குர்ஆன் பேசுது, புறம் பேசுறது ஒரு மரணிச்ச பேசப்பட்ட மனிதன் மௌத்தாவினத்துக்கு பின்னால அவனுடைய ஜனாதாக்கெல்லாம் அவிஞ்சு நாத்தமாய் புழு வடிய வடிய அப்படி தின்னு கொண்டிருக்கிற மாதிரி பாவம் குர்ஆன் பேசுது. இதுக்கு உடனே தண்டனை கொடுக்கிறேன்டா அல்லாஹ் மலக்குமார் ஏவி அந்த பொடிய கொண்டு வந்து தின்ன வைப்பான். பார்த்தொன்னே விளங்கிடும். அண்ணா அவரு பேசிக்கிறாரு, அதை பாருங்க, அவ்வளவு தராவே தின்றாரு, விளங்கிடும். விபச்சாரம் செஞ்சவங்கள ஹதீஸ்ல வருது, கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் அந்த ஆண்களையும் பெண்களையும் அவர்களுடைய கால்களை 2 திசைகளுக்கும் மத்தியிலும் இழுத்து கட்டுவான். கெட்டி அவர்களுடைய உறுப்புக்கு பல வருடங்கள் காய்ச்சப்பட்ட ஈயத்தை அல்லது இரும்பை உருக்கி ஊட்டுவான். இதுக்கு தண்டனை உடனே கிடைக்கிறேன்டா, அல்லாஹ் மலாய்க்காம வச்சு உடனே பனிஷ்மெண்ட் கொடுக்கிறேன்டா. யாரு சரி நஜீஸ்வர செஞ்சுட்டு வரக்குள்ள உடனே பனிஷ்மெண்ட் கிடைக்கும். முழு ஊராளுக்கு விளங்கிடும். அண்ணா மாட்டிக்கொண்டாரு, ஊர்ல ஒளியா போல இருந்தாரு, அண்ணா பனிஷ்மெண்ட் கிடைக்குது, கண்ணு முழுக்க கிடைக்கும். 2 குர்ஆன் ஆயத்தை சொன்னேன். இது அதாப் இல்ல, கியாமத்துல அல்லாஹ்வுடைய தண்டனை அடைய கூடாது என்றதுக்காக வேண்டிய ஒரு சின்ன ஒரு தட்டு, அல்லாஹ்வுடைய ஒரு சின்ன ஒரு அசைவு. அதாப் இல்லை, இது அதாப்னு நாங்க சொல்லவும் கூடாது. எனவே தான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா விடயங்களுக்கும் வழிகாட்டி இருக்கிறாங்க. குர்ஆன் பேசுது, நாங்க நினைக்க கூடாது நாங்கள் எல்லாம் நல்ல மனுஷன், அவங்க எல்லாம் ஏதோ ஒரு விதத்துல பாவம் செஞ்சத்தால மாற்றினவங்க நினைக்க கூடாது. குர்ஆன்ல பலவிதமான ஆயத்தும் சம்பவங்களும் இருக்குது. லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதின் நாஸ். கடல்ல என்றாலும் சரி, பூமியில் என்றாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனை பசாத் நடந்தாலும்
மனிதன் அவன் கையால செஞ்சு கொண்டது விளைவுதான் என்று குர்ஆன் பேசுது. அல்லாஹ் குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் பலவிதமான விடயங்களுக்கு அல்லாஹ்வோட வார் பண்ண யுத்தம் செய்ய வர சொல்றான். அதுல மாஷா அல்லாஹ் அவங்களோட மஹல்லால அவங்களோட பள்ளியில தலை சிறந்த ஆளும் இருக்கிறாங்க, நல்ல டேலண்டுள்ள ஆளும்கள் மஹல்லாலையும் இருக்கிறாங்க, அவங்களோட பள்ளி இமாமாவும் இருக்கிறாங்க. கேட்டு பாருங்க, நான் தேடி பார்த்ததுக்கு வட்டிய பத்தி வந்த ஹதீஸ போல பயங்கரமான ஹதீஸ் எந்த வாழ்க்கையிலையும் நான் காணல, எந்த ஒரு ஹதீஸையும் அதோட எச்சரிக்கையை நான் காணல. என்னது? உதாரணத்துக்கு 2 ஹதீஸ சொல்றேன். கில ரிபா, வட்டிய தின்றவன், வமூக்கிலஹு, வட்டிய தின்ன வைக்கிறவன், வகாதிபஹு, 2-4 பணம் கிடைக்குது என்றதுக்காக வேண்டி வட்டிக்காக வேண்டி கணக்கு எழுதுறவன், வஷாஹிதைஹி வகாலஹும் சவா, அதுக்காக வேண்டி சாட்சி சொல்றவன். இந்த 4 பேருக்கும் ஒரே பாவம். இன்னும் ஒரு பயங்கரமான ஹதீஸ், அல்லாஹ் பாதுகாக்கணும். அர்ரிபா சபஊன பாபா, வட்டியின் பாவத்தின் பிரிவுகள் 70 இருக்குது. 70 விதமான பாவம். அத்னாஹா கல்லதி யகஉ அலா உம்ம, அதனுடைய 70வது கடைசி பாவம் தன்னை பெற்று வளர்த்து ரோட்டில் எரிக்கொள்ள ஆசைப்பட்டதெல்லாம் தின்னாம தவிச்சு ஒழுங்கா தூங்காம பாதுகாத்து வளர்த்தெடுத்த அந்த உம்மாவோட விபச்சாரம் செய்ய மாதிரி. அதுனாக கல்லறி அலா உம்மா அவக்கம காலம் 70வது பாவம் உம்மாவோட விபச்சாரம் செய்யற மாதிரி என்றா 69 பாவம் எப்படி பெரிய பாவமா இருக்கும். அதனால தான் அல்லாஹ் சொல்றான், நீங்க வட்டியோட இல்லையா, வட்டி தொழில தொடர்ந்து இருக்கிறீங்களா, அல்லாஹோடையும் அல்லாஹுடைய தூதரோடையும் வார் பண்ண ரெடி ஆகுங்க, யுத்தம் செய்ய ரெடி ஆகுங்க. அல்லாஹோட யுத்தம் செய்யறேன் எப்படி? அல்லாஹ் கண்ண கொண்டு ஷூட் பண்ற இல்ல, அப்படி இல்ல அர்த்தம். துன்யாவில் அல்லாஹ்வுடைய படைகள் இருக்குது, தண்ணியை கொண்டு அல்லாஹ்வுடைய படைகள் இருக்குது, நோயை கொண்டு இருக்குது அல்லாஹ்வுடைய படைகள். எல்லாம் அந்தந்த நேரத்தில் நேரங்கட்ட நேரத்தில் எங்களே தாக்கும். அல்லாஹ்வை பயந்து கொள்ளணும். எனவே தான் ஹதீஸ்ல வரக்கூடிய ஒரு அழகான முன்மாதிரி தான் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் 16 வயசு ஜுலைஹா என்ற பெண் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பாவம் செய்யறதுக்காக வேண்டி அழைக்கிறார். 16 வயசு, டீனேஜ் வயசு, ரத்தம் கொதிக்கிற வயசு. ஓடுறாங்க, கால மஅதல்லாஹ், அல்லாஹ் கிட்ட உதவி கேட்டு ஓடுறாங்க. அல்லாஹ் பாதுகாத்தான். இந்த 16 வயசுல எங்களை பற்றி சொல்லலாம், அவரு 8க்கும் 10க்கும் இடையில நம்பர் இருக்கும். அப்படி என்றா 9ஆம் நம்பர். எங்களோட பாஷையில அந்த வார்த்தை மிம்பரை பற்றி சொல்றது பொருத்தம் இல்லை, அதனால நம்பரை சொல்றேன். எங்களை பற்றி சொல்லும் அவர் 16 வயசு, அப்படியே ஒரு சான்ஸ் கிடைச்சு அவர் இறங்கல வேண்டாம். அவர் 8க்கும் 10க்கும் இடையில உள்ள நம்பர் இருக்கும். முதுமுள்ளு சீவன் இல்லாதவரை இருக்கும். இல்ல, அல்லாஹ் பயந்தாங்க. ஏன் இப்படி செஞ்சார் என்று தேடி பார்த்தா ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து 4 பரம்பரைக்கு முன்னால வராங்க. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவங்க 2 திருமணம். 1வது மனைவி சாரா, அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் தலாக் சொல்லப்பட்டாங்க. அழகான பெண்மணி. அவங்க அந்த பருவ வயது அடைஞ்சிருக்கொள்ள அந்த நேரத்தில் அந்த ஊர்ல இருந்த அரசன் ஒரு குணம் இருந்துச்சு. என்ன செய்வான்? அழகான பெண்களை கண்டா அப்படியே கொண்டு போயிட்டு ஒரு நாள் வச்சு கொள்வான், 2வது நாள் அப்படியே அனுப்பிடுவான்.
சாரா அலைஹிஸ்ஸலாம் பாதையோரம் நடந்து வாராங்க. இந்த அரசன் அந்த பெண்ணை தூக்கி கொண்டு வரும்படி உத்தரவிட்டான். ஓடுறாங்க, நாலாபுரங்களுக்கு ஓடி அல்லாஹ்விடம் உதவி தேடி தன்னை பாதுகாத்துக் கொள்றாங்க. 4வது பரம்பரையில இருந்த உம்மம்மா பாதுகாத்து கொண்டதால அவங்கள இருந்து 4 பரம்பரைக்கு பின்னால வந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் பாதுகாக்கிறான். அப்படி என்றா நாங்க எல்லா பாவத்தையும் செய்யறோம். எங்கட பரம்பரை, எங்கட ஃபேமிலி எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதனுடைய தாக்கம் தான் முழு உலகத்திற்கும். வாய் பேசாத மிருகங்கள். எனக்கு கேள்விப்பட்ட தகவலின்படி 15 லட்சம் கோழி, 10,000 ஆடு, 15,000 மாடுகள், இதெல்லாம் என்ன அநியாயம் செஞ்சு நாங்க நினைக்கிற மாதிரி அவங்க பாவம் செஞ்சவங்கண்டா இந்த வாய் பேசாத ஜீவன்கள் என்ன செஞ்சு எத்தனை இடிபாட்டிக்குள்ளுக்கு எத்தனை சின்ன பிள்ளைகள் இருந்தாங்க. பாவம்தாவே என்னன்னு தெரியா இவங்க என்ன செஞ்சாங்க. எனவே நாங்க யாரையும் தப்பா இடம் போடக்கூடாது. ஜும்மாவுக்கு தரப்பட்ட நேரம் முடிஞ்சு கடைசியாக ஒழுக்கமான 2 சம்பவம். முழு மனிதர்களிடத்திலேயும் நல்லவராக இருந்த ஒரு மனிதர் கடைசியாக அவருடைய நிலைமை பயங்கரமாக மாறினதும், முழு சஹாபாக்கள்டையும் கெட்டவராக இருந்த ஒரு மனிதர் அவருடைய ஒரு செயலாக சுவர்க்கவாதியாக மாறின என்ற சம்பவத்தையும் சொல்லி முடிச்சு கொள்றேன். இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தன்னுடைய அத்தல்கிரத்து ஃபீ அஹ்வாலில் மௌத்தா வ உமூரில் ஆஹிரா என்ற கிரந்தத்தில் ஒரு அழகான ஒரு நிகழ்வை கொண்டு வராங்க. ஒரு பள்ளியில ஒரு முஅத்தின், பல வருடம் அதான் சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு முஅத்தின், அவர் நல்ல முறையில் மார்க்கத்தை கற்றறிஞ்ச ஒரு ஆலிமும் கூட. அவர் முஸ்தஜாபு துஆ, அவர் துஆ கேட்டா கபூல் ஆகும் அதான் சொல்லிக் கொண்டு இருக்கிறார். உயரமான இடத்திலிருந்து அருகாமையில ஒரு அந்நிய பெண்ணுடைய ஊர் இருக்குது. இவருடைய பார்வை அந்த அந்நிய பெண்ணை நோக்கி செல்லுது. ஓடி போறாரு. அதான் சொல்லி முடிக்கல, ஓடி போயிட்டு அந்த பெண்ணுடைய ஊட்டை தட்டி சொல்றாரு, நான் உன்னோட பேசணும். அந்த பெண்மணி சொல்றா, என்ன பேசணும்? எனக்கு தெரிந்தாலும் ஒழிச்சு மறைச்சு பேசாம நீ ஓப்பனா பேசினா எனக்கு எஸ் ஓ நோ என்ற ஒரு ரிப்ளை தரேன் என்று சொல்ல எடுத்த உடனே சொல்றாரு, قال لها اتزوجك, எனக்கு நீ நிக்காஹ் செய்யணும். قالت له, அதுக்கு அந்த பொம்பளை இவரை பார்த்து சொன்னா, அந்த முஸ்லிம், நீ ஒரு முஸ்லிமா இருக்கிறியே, وانا نصرانيه, நான் ஒரு நெருப்பு வணங்கக்கூடிய அல்லது வேறு அல்லாஹ் இல்லாத வேறொன்று வணங்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கிறேனே. நிச்சயமாக இந்த நிக்காஹுக்கு இந்த வாப்பா விருப்பப்பட மாட்டாரு. பல வருடம் அதான் சொன்னவர், துஆ கேட்டோன்னு ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய திறமை கொண்டவர். அந்த பெண்ணுகிட்ட கேட்கிறாரு, உடனே நிக்காஹ் முடிக்க நான் என்ன செய்யணும்? அந்த பெண் சொல்றா, நீங்க நஸ்ரானியாக மாறணும். இந்த வாப்பா வெளியே பேசியிருக்கிறாங்க, வந்த உடனே வாப்பா கிட்ட சொல்லுங்க, நஸ்ரானியா மாறேன் என்று சொல்லுங்க, உடனே நிக்காஹ் நடக்கும், நாங்க 2 பேரும் கணவன் மனைவியாக வாழலாம். அப்படி இல்லாட்டி நோ சான்ஸ். இந்த வாப்பா எப்படியும் அனுமதி தர மாட்டாரு. இவருக்கு பெண்ட மோகம் அதிகரிச்சு பல வருடம் அல்லாஹுடைய அழைப்பு பணிய செஞ்ச, அல்லாஹுடைய அச்சத்தில் ஊறியிருந்த ஒரு மனிதர் நஸ்ரானியாக மாறுறார். அந்த பெண்ணுக்காக இன்னும் குடும்ப வாழ்க்கை நடக்கல. இவரு மதம் மாறி ஓரிரு நிமிடங்கள் இருக்கக்கூடிய வீட்டு கூரைக்கு மேல பெரிய ஒரு சத்தம் கேட்குது. ஏறிறாரு அந்த கூரைக்கு மேலே, என்ன சத்தம் என்று பார்க்க, கால் தவறி அப்படியே வலிக்கு விழுந்து மௌத்தாகிறாரு. நஸ்ரானியாக ஈமான் பறிபோன நிலையில மௌத்தாகிறார். அந்த பெண்ணோட வாழவும் கிடைக்கல,
அனுபவிக்கவும் கிடைக்கல, இவருடைய ஈமானும் பறிக்கப்பட்டு ஒப்பாத்தாகிறார். அல்லாஹ் இப்படிப்பட்ட நிலைமையை விட்டு நம் அனைவர்களையும் பாதுகாப்பானா. அடுத்தது எல்லாராலையும் கெட்ட மனிதர் என்று சொல்லப்பட்ட நிகழ்வு. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹயாத்தோடு இருக்கிறாங்க. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாஸாவை தொழுவிக்க வராங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், நீங்க இந்த ஜனாஸாவை தொழுவிக்க வேணாம். காரணம் என்னன்னா, ஃபஇன்னஹு ரஜுலுன் ஃபாஜிர், இந்த மனிதன் செய்யாத பாவம் இல்ல, செய்யாத அநியாயம் இல்ல, இவனை நீங்க தொழிக்க வேணும். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கவலை கொஞ்சம் பின்னுக்கு வந்து கேட்டாங்க, என்னுடைய அருமை சஹாபாக்களே, இந்த மௌத்தாவில் இருக்கிற மனிதர் ஏதாவது நலவு செஞ்ச ஒரே ஒரு விடயம் யாருக்காவது தெரியுமா என்று கேட்க, ஒரு சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ், ஒரு நாள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பாதுகாக்க, தீன படித்து கொடுக்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எத்தி வைக்க ஒரு கூட்டம் வந்தாங்க. அவங்க வந்து இன்னும் ஒரு ஊருக்கு போகணும். போற வழியில கள்ள கோஷ்டி நிறைஞ்சிருக்கிறாங்க, களவெடுக்கக்கூடியவர்கள் நிறைஞ்சிருக்கிறாங்க, மனிதனின் உயிரை பறிக்கக்கூடிய மிருகங்களும் காட்டு வழியாக நிறைஞ்சிருக்கிறது. நான் சொன்னேன் அவங்களுக்கு, இன்றைக்கு மட்டும் நீங்க இந்த இடத்துல தங்கிக்கோங்க, நாளைக்கு போங்க இன்ஷா அல்லாஹ், அவங்களோட பொருட்கள் எல்லாத்தையும் நான் பாதுகாக்கிறேன் என்று சொல்ல, இந்த பேச்சை கேட்க அவங்க எல்லாம் அந்த இடத்துல தங்கினாங்க. அவங்களோட பொருட்கள் எல்லாம் நான் பாதுகாத்தேன். இந்த நேரம் இந்த மௌத்தாளிக்கிற சகோதரர் ஓடி வந்தார். யார சொல்லலாம் வந்து என்கிட்ட கேட்டார், எங்களை பாசையில சொல்றேன், கூட்டாளி என்ன செய்றீங்க? அவர் விஷயத்த சொன்னாரு. நானும் அவங்களோட சேர்ந்து கொஞ்ச நேரம் இருக்கவான்னு கேட்டாரு. நான் அனுமதி கொடுத்தேன். இந்த கொஞ்ச நேரம் என்னோட இருந்தார். யார சொல்லலாம், இது மட்டும்தான் எனக்கு தெரியும் என்று சொல்ல, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜனாஸாவை தொழுவிச்சாங்க. தொழுவிச்சுட்டு கபருக்கு மண்ணும் போட்டாங்க. ஜனாஸாவை அடக்கம் செஞ்சு முடிஞ்சு அந்த கபரடியில எழுப்பி சொன்னாங்க, அஸ்ஹாபுக யظنون أنك من أهل النار, உன்னுடைய சஹாபாக்கள் எல்லாரும் உமர் உட்பட எல்லாரும் சொல்றாங்க நீங்க நரகவாதி என்று. وأنا أشهد, நான் அல்லாஹ்வின் தூதர், நான் சாட்சி சொல்றேன், أنك من أهل الجنة, நீங்க சுவர்க்கவாதி, சுவர்க்கவாதி, சுவர்க்கவாதி என்று 3 முறை சொன்னாங்க. ரவாஹுல் பைஹகி அவ் கமா قال عليه الصلاه والسلام. செஞ்சது ஒரே ஒரு வேளை, ஒரு சில நிமிடம் அவர் சுவர்க்கவாதியாக மாறினார். எனவே யாரை பார்த்தும் நல்லவன் கெட்டவன் என்று சர்டிபிகேட் கொடுக்கிறது எங்களுக்கு முடியாது, அல்லாஹ்வுக்கு தான் முடியும். எனவே வரக்கூடிய காலம் ரமலானுடைய காலம், நல்ல முறையில் அமல் இபாதத்தை செஞ்சு